பழக்கம் தான். என்ன பழக்கம்னா, மகா நடிகன்ங்கிற ஒரு படத்துல அவருக்கு ஃப்ரெண்டா நான் நடிச்சேன். ஒரே நாள் தான். என்னோட சம்பளம் வந்து வெறும் 200 தான். அவன் வந்து கோடீஸ்வரர் வீட்டு பையன், ஒரு இயக்குனர் இமயத்தோட பையன். எங்க அவர் கூட நடிக்கும்போது நம்மள என்ன அவாய்ட் பண்ணுவாரா, என்ன பண்ணுவாராங்கிற ஒரு இதுலயே தயக்கத்திலே இருந்தேன். அவர் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா, அவ்வளோ அந்த கெத்து, அந்த இது எதுவுமே இல்லாம அவ்வளோ அன்பா பழகினார். அது பிறகு அந்த படத்துல நடிச்ச காட்சி வந்து ஃபுட்டேஜ்ல போயிருச்சுன்னு சொல்லி அவர் வீட்டுல, இதே பக்கத்து வீடுன்னு நினைக்கிறேன், ஷூட்டிங் வீட்டுல டிவி சீரியலுக்கு வந்தப்போ அவர் என்னை கூப்பிட்டு வீட்டுல எல்லாத்தையும் சுத்தி காட்டுறாரு. இதுதான் என்னோட ரூமு, இது இந்த டாமியை இதை நான் வளர்க்குறேன், இந்த நாயை நான் வளர்க்குறேன். ஏழை பணக்காரன், மிடில், அப்பர், டவுன் இதெல்லாம் பார்க்காத ஒரு ஆள் அவர். நல்ல மனுஷன், நல்ல மனிதன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். எங்க பார்த்தாலும் சரி. எனக்கு ரொம்ப ஃபீலான விஷயம் என்னன்னா, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், என்னோட ஃபேஸ்புக்லயும் இருக்காரு. உள்ள மெசேஜ் எடுத்து பார்த்தா அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ப்ரோ நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு. ரொம்ப சங்கடமா போச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மனோஜ், பல்லாண்டு வாழ்க, 100 வருஷம் சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழுன்னு சொல்லி பதில் போட்டிருந்தேன். அதை நான் பார்த்து